ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் அனிதா சக்தி. இது மகன் எபிசோட் நம்பர் 15. வாங்க இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். நம்மளோட மேயரையே சுட்டுக் கொல்றதுக்காக ஷென்னோட அப்பா துப்பாக்கியோட அவரோட வீட்டுக்கு வந்து நிற்க, மேயர் சத்தம் கேட்டுச்சு, எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொல்லி பணியாட்களை ஓட்டி விட்டுருவாரு. எங்ககிட்ட இருந்து திருடிட்டு போன அந்த பழத்தை எங்கடா வச்சிருக்க? பழமா? நான் அந்த பழத்தை எடுத்துட்டு போனேன், அதனால எனக்கு என்ன பயன் கிடைக்க போகுது? பொய் சொல்லாத, நீ தான் அதை திருடிட்டு போன, எல்லாரும் பார்த்தாங்க. யார் அவன் பார்த்தது? என்கிட்ட வந்து சொல்ல சொல்லு. நீ ரொம்ப அவசரப்படுற நண்பா. உனக்கும் எனக்கும் 20 வருஷம் பழக்கம் இருக்குமா? நம்ம அப்படியே பழகிட்டோம். நான் வந்ததே உனக்காக தான். அப்புறம் எப்படி நான் எடுத்துட்டு போக முடியும்? இப்போ என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உன் கையிலே என்னை கொன்னுடுறா, கொன்னுடு. உடனே என்னோட அப்பாவும் துப்பாக்கி நீட்ட கடைசியில் கொல்ல முடியாம துப்பாக்கி இறக்கிடுவாரு. இங்கே பாரு, உன்னோட நடிப்பெல்லாம் நான் பார்த்துட்டு போகிறதுக்காக இங்கே வரல. என்னோட லைஃப் போனா போட்டோம். என்னோட பையனோட லைஃப் வச்சு நான் சேவ் பண்ண நினைக்கிறேன். என்னடா உன்னோட பையன் என்னோட பையன் பிரித்து பேசிக்கிட்டு நம்ம நண்பனை தாண்டியும் பிரதர்ஸ் மாதிரி தானே பழகியிருக்கோம். பிரதர்ஸா? நீயும் நானுமா? எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. ரிப்போர்ட்டர் சாங் எந்த ரீசனும் இல்லாமல் என்னை பார்க்க வந்திருக்க வாய்ப்பில்லை. சொல்லுங்க, நான் என்ன பண்ணணும்? நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன். அதுக்கு நீங்கள் அப்ரூவல் தரணும். உங்களுக்கு என்ன தேவையோ நான் தருவேன். ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சு. சரி, நீங்கள் எனக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன். நம்ம நல்ல பரஸ்பர உறவில் இருப்போம். நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த உதவி எப்பேற்பட்ட உதவின்னா அந்த மாதிரி உதவி. அவங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒயின் குடிக்கிற ஒரு பாட்டிலில் மட்டும் அந்த லேடி ஒரு பாய்சனை கலந்து நம்மளோட வெண்ணுக்கு கொடுத்துருவா. அது தெரியாத அந்த காமல் லூஸு அவள் கொடுத்ததை வாங்கி மடக்குன்னு குடிச்சு தொலைச்சிரும். உடனே அவளோட நெஞ்சில் சாஞ்சுக்கிட்டு, எனக்கு இன்னொரு உதவி, லின்ஷா என்னோட விஷயத்தை தலையிடாமல் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன். அப்படின்னா இன்னொரு ரவுண்டு போவோமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரு. நாட்டி. ஒரு பக்கம் ஹீரோயினி சுலுக்கு பாஞ்சு காலோட கிளினிக்கில் நடந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு தான் காலை சரியில்லை, ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பண்ணிப்பேன்னு கேட்டுட்ருப்பா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பேட் நியூஸ், நமக்கு கொடுக்க வேண்டிய ஸ்டாக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவாங்க? பல வருஷமாக நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தானே இருந்துகிட்ருக்கோம், அப்புறம் என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரே ஆளாக வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே ஆளா? அந்த ஷென் மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டானா? இது ஷென் பண்ண மாதிரி தெரியல, வேற யாரோட வேலை அப்படின்னும் போது வெளியில் பட்டா சவுண்டு கேட்கும். நீ இங்கே இரு, நாங்கள் வெளியில் போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினி கிளினிக்கு முன்னாடி பெரிய கடையாக பட்டாசு வெடித்து திறந்துருப்பாங்க. ரிப்போர்ட்டர் சாங் தான் திறந்துருப்பா. காரணம் என்னன்னா, சைனீஸ் மக்களை ஜாப்பனீஸ் மக்களை வச்சு அடிமையாக்கணுன்றது தான் இவளோட எண்ணம். ரிப்போர்ட்டர் சாங் தானே அது. இவ எதுக்கு திடீர்னு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா? மேடம், இப்போ தான் ஃபோன் கால் வந்தது. எல்லா ஸ்டாக்கையும் இந்த லேடி தான் வாங்கியிருக்கா. மற்ற யாருக்கும் ஸ்டாக் போகாத வரைக்கும் செஞ்சுருக்கா. ஹை ப்ரைஸ் கொடுத்து வாங்கியிருக்கா. இது சைனீஸ் மகானம் தானே, இவளுக்கு எப்படி இந்த அளவுக்கு துணிச்சல் வந்தது? இதை பற்றி நான் வெண்கிட்ட கேட்டே ஆகணும். நான் டவுன் ஹால் போகிறேன், நானும் வரேன். சரி வா. இந்த அப்ரூவல் பேப்பரை ரிப்போர்ட்டர் சாங் கிட்ட கொடுத்துருங்க. சரின்னு சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை அவங்க வாங்கிப்பாங்க. அப்படின்னா அவளுக்கு நீ தான் அப்ரூவல் கொடுத்தியா? நம்ம மக்களை பாதிக்கிறதுக்காக அவள் இப்படி கம்பெனி ஆரம்பிச்சிருக்கா, அவளுக்கு போய் உதவி செஞ்சுருக்கேன். ஏன் செய்யக்கூடாது? அவள் டாக்குமெண்ட் சரியாக இருந்துச்சு. டாக்குமெண்ட் சரியாக இருந்துச்சா இல்லை வேறு ஏதாவதா? சரிதான், நீ நினைக்கிறது சரிதான். அவள் வெறும் பொண்ணு கிடையாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா? நீ கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்கியா? கங்க்ராச்சுலேஷன். ஏன் எனக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்காதுன்னு நினச்சிட்டியா? இல்லை, நான் அப்படி சொல்ல வரலை. நான் வார்த்தை தான் சொன்னேன். நான் வெளியில் நிற்கிறேன் லின்ஷா. இவளை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு அல்ப நாய்க்காக இவளுக்கு இந்த துரோகத்தை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போயிட்டு அவங்க ஃப்ரெண்டை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. ஏய், நான் அவனை லவ் பண்ணவே இல்லை. நான் லவ் பண்ணுறது வேற ஒருத்தர், அது யாருன்னு உனக்கே தெரியும். என்ன இவன் நம்ம ஆள் மேலே குறியா இருக்கா? நான் அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். நீயும் வேணும் சின்ன வயசுலேருந்தே பழகிட்டு இருந்தீங்களேடி. அவனை என்னோட பிரதர் ரேஞ்சில் தான் பார்க்குறேன். எங்களுக்குள்ளே வேறு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது 2 ஆளுங்க வந்து 2 பேரையும் கலாட்டா பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஹே பியூட்டி இங்கே வா அப்படின்னு சொல்லி தொட்டுட்டு இருப்பாங்க. நீ போ, ஐயோ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே ஹீரோயினை பேக்கை பிடிங்கிட்டு கிளம்புவாங்க. அப்போ நம்மளோட ஹீரோயினி அங்கேருந்து முட்டைக்கோசை தூக்கி அடிக்க அந்த முட்டைக்கோஸ் பட்டு அந்த ஆள் கீழே விழுந்துருவானா. என்ன ஒரு அதிசயம். உடனே ஹீரோயினி விடாமல் தோ இருடா வரேன் அப்படின்னு சொல்லி ஏர்லேயே பறந்து விடுவாங்க. இவங்க பறந்து வரதை பார்த்தா எல்லாருமே ஆச்சரியப்பட்டு போவாங்க. அவங்க விட்ட உதையில இவங்க 2 பேரும் பயந்து, தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, நாங்கள் தெரியாமல் உங்கள் மேலே கை வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பேக்கை கொடுத்துட்டு அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. இந்த ஃபைட்டை நீ எங்கே கற்றுக்கிட்ட? ஐயோ, அது வந்து நான் வெளியில் மெடிசனெல்லாம் வாங்க போவல, தற்காப்புக்காக கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு இவங்க பாஷையில் தான் சொல்லணும். என்ன சொன்ன? இவங்க பாஷை எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ கிளினிக் போ, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். அப்பா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லணும். நானும் தான் முக்கியமான விஷயத்த சொல்லணும். சரி, நீயே சொல்லு. அது வந்து எனக்கு $1,00,000 சில்வர் டாலர் வேணும். எது? எதை? $1,00,000 சில்வர் டாலரா?
பார்த்தீங்களா உங்கள் அருமை மகளை உங்களுக்கு ஆப்பு வைக்க வந்துட்டா. எதுக்குமா அவ்வளோ காசு? அப்பா நான் பிஸ்னஸ் தொடங்க போகிறேன். உங்களுக்கு தெரியும்ல ரிப்போர்ட்டர் சாங் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கா. நம்ம நாட்டு மக்கள் வணிகரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. அதுக்கு நம்ம குடும்பம் பிச்சை எடுக்க சொல்கிறியா என்ன? அப்பா நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன். நீங்கள் பதில் சொல்லுங்க. ஆ நீ என்ன கடல் மிட்டாய் வாங்குவா காசு கேட்குற? எங்களை கடலில் தள்ள காசு கேட்குற. ஸ்டெப் மதர் கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? என்ன பேசுகிற பார்த்தியா? உங்கள் பொண்ணு என்ன பேசுகிற பார்த்தீங்களா? உன்னோட நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுற மதிக்கிறேன். அதனால இந்த விஷயத்தை நான் அவங்ககிட்டயே விட்டுறேன்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டோன்னே ஸ்டெப் மதருக்கு ஷாக் ஆகிடும். ஷோ புருஷா புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா? உன் பொண்ணு சொன்ன விஷயத்த கேட்டால் திருவோடு இருந்துக்கிட்டு நம்ம சைனீஸ் ரோட்டில் போக வேண்டியதாயா? நீ வாயை மூடு. இது எனக்கும் என் பொண்ணுக்குள்ள விஷயம். நீ இதில் தலையிடாத. ஹே 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 என்னோட அப்பாதான் அப்பாதான். உன்ன ஒரு பக்கம் ஹீரோயினோட பிரதர் ஒரு புக்கை தேடிட்டு இருப்பான். ஐயோ இந்த நேரம் பார்த்து எவனா இந்த ரூம்குள்ளே வரவேன் அப்படின்னு சொல்லி அந்த ரூம்குள்ளேயே ஒளிஞ்சுப்பான். வந்தது நம்ம ஹீரோயினோட அப்பாவும் ஹீரோயினி தான். உண்மையை சொல்லு, சியான்ன்றது யாரு? அது வெட்டினரி டாக்டர் அப்பா. திரும்ப திரும்ப இதே போய் சொல்லி ஏமாத்தலான்னு பார்க்குறியா? உனக்கு பணம் வேணும்னா நீ அவனை பற்றின உண்மையை என்கிட்ட சொல்லணும். என்ன இப்படி பிளாக்மெயில் பண்ணாதீங்க. உங்கள் ஃப்ரெண்டுங்க கிட்ட கூட வாங்கி கொடுங்க. அந்த தருதல் நாய்களை பற்றி மட்டும் என்கிட்ட பேசாத. ஹோலி ஃப்ரூட்டுன்னு கூட்டின்னு போய் என் உயிரை பணைய வைக்க பார்த்தானுங்க. அந்த இடத்துல தான் அந்த சியானோட டீச்சரை பார்த்தேன். உண்மையை சொல்லு. அவனை பற்றி உண்மை உனக்கு தான் தெரியும். சொல்லலாம் பணம் கிடையாது. சரி சரி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றின எல்லா உண்மையும் சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவனை இங்கே விட மாட்டாங்கன்னு சொல்லிடுவாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயோட பிரதர் ஒட்டு கேட்டுட்ருப்பா. ஓ அதனால தான் அவன் ஒய்ஃபை பிழைக்க வைக்க ஹோலி ஃப்ரூட்டுக்காக எங்களை பணைய வச்சானா? அப்பா இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீயும் சொல்லிடாத. அவன் ரொம்ப மோசமானவன். வா அவனை கிளினிக்கில் எடுத்து போய் விட்டுட்டு வந்துடுறேன். போயிட்டாங்களா? அடியாத்தி மாட்டினா அவ்வளோதான். இவர் இப்படி பார்த்தீங்க போகிறதா அவரோட அம்மா பார்த்துருவாங்க. டே ஆமாம் என்ன பண்ணிகிட்ருக்க? என்ன மறைக்கிற? ஒன்றும் இல்லையே. அது வெறும் புக்கு தான். படிக்கலான்னு எடுத்துகிட்டு போகிறேன் அவ்வளோதான். அப்படியா? எந்த மாதிரி புக்கு? எங்கே கூட நான் பார்க்குறேன். கொடு. வேணாமா? கொடுன்னு சொன்னேன். வேணாமா இந்த புக்கு. ஐயோ மாட்ட போகிறோம். எது சீ என்னடா காமம் இது ஏடா படிக்கிற? தருதல உனக்கு என்ன வயசாகுது? இந்த புக்கு படிக்க வேண்டிய ஆளா நீ? எனக்கு இதெல்லாம் நினைக்கும் போது தலையே சுத்துதுரா. அம்மா இதை நான் எடுக்கணும்னு எடுக்கலம்மா. அப்படின்னா இந்த ரூமுக்கு உங்கள் அப்பனும் அக்காலும் வந்தாலாடா? ஆனால் உங்ககிட்ட அவங்க என்ன பேசிட்டான்னு சொல்ல முடியாதுமா. ரொம்ப சீரியஸ் மேட்ரு. டேய் உன்னை 10 மாதம் சுமந்த பெத்த தாயிடா. என்கிட்டயாடா உண்மையை சொல்ல மாட்டேன். மரியாதையாக சொல்லு. குடும்பத்தை பிரிக்க பார்க்குறாளா? அதோ இங்கே வா. யார்கிட்ட சொல்லிடாத. என் மகனாகவே இருந்தாலும் இவன் பண்ண தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கணும். அதை நீங்களே முடிவு செய்யுங்க. மாஸ்டர் அதான் நம்ம ரூல்ஸை எழுத சொல்லியிருக்கோமே. அதுவே பெரிய தண்டனை தானே. சரி இதுதான் உங்களோட முடிவுன்னா நான் அதை ஏற்றுக்கிறேன். 1000 டைம் எழுத சொல்லி நான் சொல்லிடுறேன். இங்கே பாருப்பா உங்கள் அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. என்னை மன்னிச்சிருங்க அப்பா. அப்புறம் நீ இவர் கூட சேர்ந்து க்ரைமில் ஈடுபட்டதுனால உனக்கும் தண்டனை உண்டு. அதை நான் ஏற்றுக்கிறேன். கம்னரு ஏன் நீ ஏற்றுக்கணும்? அப்பா இதுக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை. தண்டனை எனக்கு கொடுங்க. வாயை மூடு. நீ பண்ண தப்புக்கு மரம் வெட்டுற ரூமில் போய் மரம் வெட்டு. ஓகே சீஃப் நான் உங்கள் தண்டனை ஏற்றுக்கிறேன். அப்புறம் தலைவரே அவன் தான் திரும்பி வந்துட்டானே என் பொண்ணோட கல்யாணம். அதுக்கும் ஏற்பாடு செய்யுங்க. ரொம்ப நன்றி சீஃப். கல்யாணம் அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோ ஜெயிலேருந்து அந்த ரூல்ஸை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வெளியில் சுதந்திரமாக தெரிவார். மெசேஜ் நம்ம ஹீரோயினிக்கு அனுப்ப ட்ரை பண்ணுவார். அப்போ மேஜியோ நம்ம ஹீரோயினி கூப்பிட்டுட்ருப்பாங்க. மேஜியோ வா. எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. நாளைக்கு நான் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்ல. அதான் அவங்க அப்பங்கிட்ட 1 லட்சம் சில்வர் டாலர் கேட்டிருக்கேன். அப்புறம் என்ன? இதெல்லாம் நம்மளோட ஹீரோ கேட்டுட்ருப்பாரு. இந்த நேரத்தில் மட்டும் சியான்னு இருந்தால் எனக்கு நல்ல உதவி செஞ்சுருப்பான். நல்ல ஐடியாஸ் கொடுத்துருப்பான் தெரியுமா? அவன் பக்கத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருந்திருப்பேன். அப்படின்னா நான் உன் பக்கத்தில் இருந்தால் நீ ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டியா? யார் சொன்னா? யூ ஆர் தி பெஸ்ட். நான் அவனை விரும்புகிறேன். அப்போ நீ லின்ஷாவை விரும்பலையா? அவனை எப்படி விரும்பினேன்? ஏன்? எவ்வளோ பெரிய பிரச்சனையும் அமைதியாக இருப்பான். அமைதியாக முடிவெடுப்பான். அதனாலயே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பேசி என்ன புண்ணியம்? இதுக்கப்புறம் தான் அவன் திரும்பி வரவே போகிறது இல்லையே. அதெல்லாம் நம்மளோட ஹீரோ கேட்டுட்டு தான் இருப்பார். அந்த நேரம் பார்த்து யோங் வந்துடுவா. டக்குன்னு இவர் மறைச்சிடுவார். இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கேன்? உனக்கு ஒரு பர்சன்ட் கொண்டு வந்திருக்கேன் பார்த்தியா? இதில் என்னத்தை வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல. உனக்கு என்ன வேணுமோ நான் செஞ்சு கொண்டு வரேன். என்னை திருப்திப்படுத்த நினைக்காத. நான் உன்னை விரும்பலை. நீ யாரை விரும்புகிறேன்னு உனக்கு தெரியும். ஷினு அவனை பற்றி மட்டும் பேசாத. அவன் ஒரு ஏமாத்துக்காரன். அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்? அவன் உன்னை ஏதாவது கொடுமை செஞ்சானா என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்க உடனே அவங்க ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோன்னு நினச்சி அவர் கூடலாம் எப்படியெல்லாம் லவ் மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணாங்கன்றதை நினச்சி பார்ப்பாங்க. உண்மையிலுமே நீ என்னோட உருவத்தில் இருக்க அவனை தான் விரும்பியிருக்க.
உன்னையே நீ ஏமாத்திக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவார். இதை நினச்சி பார்த்த அந்த பொண்ணு இப்படி இருக்கவே கூடாது, கண்டிப்பாக இப்படி இருக்கவே கூடாது, நான் அவனை விரும்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு பக்கம் ஃப்ரெண்டுக்கு தண்டனை கிடச்சி அந்த காயங்களோட ஒரு மரத்தடியில் வந்து உட்காந்துட்ருப்பாரு. அந்த வழியாகவே அந்த பொண்ணு வருவா. இவரை பார்த்ததும் அது சரி, இவன் கொடுத்த gift நமக்கு எதுக்கு, அவன்கிட்ட தூக்கி எறிஞ்சிரும், கொடுத்துடலாமா, சரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எட்டருந்தே தூக்கி போடுவாங்க. அதை பார்த்து அவருக்கு கண்டிப்பாக அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். யூயிங் யூயிங் எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சவுண்டு போட்டுகிட்டே இருப்பார். தேடி பார்த்தப்போ கிடைக்காதனால அந்த கிஃப்ட்டை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு திரும்புவார். டக்குன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். யூயிங் யூயிங் இல்லை, அவள் எப்போவே போயிட்டா. இங்கே பாரு, அவகிட்ட நான் பேசி தான் வரேன். இருக்கிறது ஒரு லைஃப், தேவையில்லாமல் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன்னு நீங்கள் உங்கள் லைஃப்பை இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவார். ஒரு பக்கம் ஹீரோயினுக்கு நிறைய வணிகர்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை கைமாற்றி கொடுத்துட்ருப்பாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. இதுக்கப்புறம் தான் என்னோட ஆட்டமே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பான். நம்ம பிஸ்னஸ் தொடங்குறோன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்ல, அவள் எவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்குறாளோ அதை விட ஒரு படி அதிகமாகவே நான் வாங்குறேன்னு ஹீரோயின் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க. சூப்பர் லின்ஷா, ஆனால் இன்னும் அப்ரூவல் வாங்கலையே, வென் தான் இருக்கான், கொடுப்பானா? ஏன், சின்ன வயசுலேருந்து ஒன்றா பழகிட்டு இருக்கோம், எனக்கு அவன் கொடுக்க மாட்டானா என்ன அப்படின்னு சொல்லி சிட்டி ஹாலுக்கு போயிட்டு, இதில் நீ சைன் பண்ணணும், நான் எல்லா விஷயத்தையும் காமாக உனக்கு எடுத்து சொல்லிட்டேன். முடியாது. என்ன நீ அப்போ ஜாப்பனீஸ் மக்கள் சைனீஸ் மக்கள் கொடுமைப்படுத்தினா உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க. அதோடு இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்.